கும்பராசி அன்பர்கள் உடல் நிலையில் சீராகும் வாய்ப்பு வந்துவிட்டது. இதற்கு முன்னாடி இந்த கும்பராசி யாரை கேட்டாலும் கொலஸ்ட்ரால் பிரச்சனை, வெயிட்டு போட்டது சொல்லுவாங்க. அ ஒரு சிலருக்கு வயதானவங்களுக்கு கல்லீரல் சம்மந்தப்பட்டது, பித்தப்பை தொந்தரவு, கிட்னி ஸ்டோன் ஆக மொத்தம் எல்லா வியாதியும் சொல்லிட்டாங்க. ஒண்ணு இவங்களுக்கு இருந்திருக்கும், இல்ல குடும்ப உறவுகள்ல. ஏன்னா இவங்க இந்த கிரக அமைப்புகள். சார் குரு பார்வை பார்த்தும் இப்படி இருந்ததா? அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்னா இந்த ராகுவோட இன்ஃப்ளூயன்ஸ். ஆனா இப்ப சார் அத்தனை வியாதிக்கும் ஒரே மருந்தாக, அரும்மருந்தாக என்ன நடக்குதுன்னா, இந்த குரு அதிசாரம் பெறும் பொழுது வியாதியை கட்டுப்படுத்துகிறார். இந்த 7 சனியின் தாக்கமும் இப்போ குறைஞ்சிட்டு வருது. அப்ப சரியான வைத்திய முறையின் மூலம் ஒத்துக்கொள்ளுது. ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி இருந்தான்னு நெறைய பேத்துக்கு எம்ப ராசி வந்தா நான் கேட்பேன். ஏன்னா, ஏதோ ஒண்ணு சாப்பிட்டா செட் ஆகல, உணவு செரிமானம் இல்ல. நான் பொதுவா இந்த ராசிக்கு ஃபர்ஸ்ட் அட்வைஸ் ஏர்லியா சாப்பிட்டுக்கணும். ரொம்ப பழைய உணவுகள் சாப்பிடுவது கவனமா சாப்பிடணும். அந்த ராகுங்கிறது ஒரு சில கெமிக்கல சொல்லும். அப்ப அஜினோமோட்டோ இல்ல ஒரு சில கெமிக்கலை அவாய்ட் பண்ணிக்க. இதெல்லாம் ஹெல்த் ரீதியாக. உடம்புல கொழுப்பு கட்டிகள் குறைய வாய்ப்புண்டு. ஹார்ட் பிரச்சனை, அந்த பிரச்சனை அந்த கூட தீர வாய்ப்புண்டு. ஆக மொத்தம் இருந்த அத்தனை நோயிலிருந்தும் மீண்டு வர்றதுக்கு இந்த குரு பயிற்சி, அதிசார குரு பயிற்சி 2ம் வழிகாட்டுதுங்க.